சென்னை மெரினா கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்ட தொடங்கிய நிலையில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் முத்துக்குமார் நேரலையில் இணைகிறார். முத்துக்குமார், 2025 பிறக்க உள்ள நிலையில் அங்கு புத்தாண்டு கொண்டாட்டம் சென்னை மெரினா கடற்கரையில் எப்படி இருக்கு? பொதுமக்களின் கூட்டம் எப்படி இருக்கு? கூடுதல் விவரங்கள். வணக்கம். 2024ஆம் ஆண்டுக்கு பிரியா விடை கொடுத்து அதே நேரத்தில் 2025ஆம் ஆண்டை வரவேற்பதற்காக பொதுமக்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்வென்றால் தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை மெரினா கடற்கரை சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம். மெரினா கடற்கரை சாலையை பொறுத்த வரைக்குமே எந்த அளவுக்கு பொதுமக்களுடைய கூட்டம் இருக்கு என்பது தெரியும். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு அந்த புத்தாண்டை வரவேற்பதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சாலை விழிப்புணர்வுகளும் எந்த அளவுக்கு செய்யப்பட்டு இருக்குது என்பது குறித்து தான் நம்மளால் இந்த நேரலையில் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக் நம்மளுக்கு நேரலையாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக புத்தாண்டு பண்டிகை என்பது இன்னும் சற்று நேரத்தில் கொண்டாடப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த புத்தாண்டு என்பது பிறக்கக்கூடிய நிலையில் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு தேவையான தேவாலயங்கள், கோயில்களுக்கு சென்று வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு பக்கம் பல்வேறு இடங்களில் இந்த காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 70,000 மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுறாங்க. அதன் ஒரு பகுதியாக தற்போது நம்ம இருக்க சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட காவல்துறை மற்றும் ஊர்காவல் படை என கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்டோர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. அதே போல பல்வேறு பகுதிகளில் அந்த சாலை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக காவல்துறை அதிகாரிகள் அதுக்கான ஒரு தனிக்குழுக்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தனிக்குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்குமே எப்பொழுதுமே பைக் ரேஸ் விடுவாங்க. அது மட்டுமல்லாமல் வாகனங்களை வேகமாக இயக்கி விபத்துக்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை கண்காணிப்பதற்காக கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மேம்பாலங்கள் என்பது மூடப்பட்டிருக்கிறது. இது இருக்க மெரினா கடற்கரை சாலை என்பது இன்னும் சற்று நேரத்தில் என்பது மூடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த வழியாக தான் சாந்தோம் தேவாலயம் இருக்குது. அதே போல இந்த வழி தான் பெசநகர் தேவாலயத்திற்கு செல்லும் வழி என்பதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான சாலையாக பார்க்கக்கூடிய இந்த காமராஜர் சாலை என்பது இன்னும் சற்று நேரத்தில் என்பது மூடப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் எந்த ஒரு வாகனமும் அனுமதிக்காது என்றும், அது மட்டுமல்லாமல் நடந்து வரக்கூடியவர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் மெரினா கடற்கரை அருகில் இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் சாலை என்று சொல்லக்கூடிய அந்த சர்வீஸ் சாலை என்பது 7 மணிக்கே மூடிவிட்டது. ஏற்கனவே மெரினா கடற்கரை இறங்கவோ குளிக்கவோ செல்வதற்கு இன்று மாலை முதல் நாளை மாலை வரை அனுமதி இல்லை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதில்லை. அதைத் தொடர்ந்து மெரினா கடற்கரை என்பது மூடப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம இருக்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரை சாலை என்பது எந்த அளவுக்கு என்பது பாதுகாப்பான முறையில் இருக்கிறது குறித்து நம்மளால் பார்க்க முடியும். அதே நேரத்தில் பல்வேறு தேவாலயங்கள் மற்றும் கோவில்களில் பாதுகாப்பு பணியில் இருப்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் சர்ச்சை மற்றும் கோவில்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு, அது மட்டுமல்லாமல் இந்த மெரினா கடற்கரை வரக்கூடியவர்களுக்கு அந்த பார்க்கிங் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பிரஸ் கிளப் சாலை, அது மட்டுமல்லாமல் அந்த கலைவன அரங்க சுற்றியுள்ள பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பார்க்கிங் வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்னும் இருக்க தற்பொழுது இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே பணிகள் முடித்துவிட்டு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தேவாலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் தற்பொழுது மெரினா கடற்கரை முழுவதுமே காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடியவர்களை காவல்துறை அதிகாரிகள் ஒரு வழிப்பாதையாக அமைத்து அவர்களை விட்டு செல்லக்கூடிய அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது பின்னர் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அந்த புத்தாண்டு பண்டிகைக்கான அந்த ஏற்பாடுகள் என்பது வண்ண விளக்குகளாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பகுதி முழுவதுமே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக காவல்துறை அதிகாரி சார்பில் பல்வேறு அந்த போர்டுகள், அதாவது போர்டுகள் வச்சிருக்காங்க. விபத்து ஏற்படும், அது மட்டுமல்லாமல் வாகனங்களை வேகமாக இயக்கக்கூடாது, அது மட்டுமல்லாமல் தீப்பற்றினால் அந்த பாதுகாப்பு அந்த தீயணைப்பானங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தற்பொழுது மெரினா முழுவதுமே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை சாலை என்பது இன்னும் சற்று நேரத்தில் மூடப்பட இருக்கிறது. சரியாக 12 மணிக்கு இந்த புத்தாண்டு என்பது பிறக்கப்படுகின்றன. ஏற்கனவே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் புத்தாண்டு என்பது பிறக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் கிட்டத்தட்ட மணியை பொறுத்தவரைக்கும் 9 மணி ஆக கூட இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் புத்தாண்டு வரவேற்பதற்காக அங்கங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களை தயார்படுத்தி வருகிறார்கள். தற்பொழுது இந்த தேவாலயங்களை நோக்கியும் கோவில்களை நோக்கியும், அது மட்டுமல்ல மற்ற புத்தாண்டுகள் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய அந்த இடங்களை நோக்கியும் தங்களை தயார்படுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தற்பொழுது இந்த பகுதி முழுவதும், அதாவது மெரினா கடற்கரை சாலை முழுவதுமே காவல்துறை அதிகாரிகள் இன்னும் சற்று நேரத்தில் தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வர இருக்கிறார்கள். முத்துக்குமார் களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.